நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினத்தியானங்கள். ஜூலை 12. யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட ஞான இருதயம். ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். வசனம் 6. தேவன் மோசேயிடம் கட்டளையிட்டபடியே ஆசாரிப்பு கூடாரம், அதிலுள்ள பொருட்கள், அதில் பயன்படுகிற திரைகள், ஆசாரியர்களின் ஆடைகள், அபிஷேக எண்ணெய், தூப வர்க்கம் ஆகிய அனைத்தையும் செய்வதற்காக அவர் பெசலெயேலையும் இவனுக்கு துணையாக அகோலியாப்பையும் மற்றும் ஞான இருதயமுள்ள பலரையும் அழைத்து அவர்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பினார். தம்முடைய பணியை செய்யும்படி எவர்களையெல்லாம் அழைக்கிறாரோ அவ்வேலைகளை செய்வதற்கு தேவையான திறமைகளை மட்டுமின்றி உதவி செய்வதற்கான நபர்களையும் பொருட்களையும் தருகிறார். இவர்களை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு மோசேக்கு கூட வழங்கப்படவில்லை. அது மட்டுமின்றி எகிப்தில் இவர்கள் கற்றுக்கொண்ட திறமைகளை பயன்படுத்தவும் அனுமதிக்கப்படவில்லை. இந்த வேலைக்காக மக்கள் தாங்களாகவும் தங்களை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. தேவனே இதற்கான அனைத்தையும் முன்னெடுக்கிறார். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்றே புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். பரலோகத்தில் உள்ள மெய்யான கூடாரத்தின் மாதிரியாக அமைக்கப்பட வேண்டிய பூலோக வாசஸ்தலத்தை உள்ளபடியே செய்வதற்கான ஞானம், புத்தி, அறிவு ஆகியவை அவசியம். இன்றைக்கும் தேவனுடைய ஊழியங்கள் பரலோகத்தின் தேவனால் வேதத்தில் அருளப்பட்ட பிரகாரமே செய்யப்பட வேண்டியது முக்கியமானது. இவ்வாறு தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கான விருப்பமும் உன்னத அழைப்பும் மனப்பூர்வமான வாஞ்சையும் இருக்குமானால் தேவையான ஒத்தாசைகளை தேவனே அபரிவிதமாக அருளி செய்கிறார். தேவன் நமக்கு அருளிய வரங்கள், தாளந்துகள், திறமைகள் யாவும் தேவனுடைய மகிமைக்காகவே அர்ப்பணிக்கப்பட வேண்டும். நாம் அனைவருமே தேவனுக்கு பணி செய்ய அழைக்கப்பட்டவர்களே. எல்லாருடைய பங்களிப்பும் இன்றியமையாதவைகளே. ஆயினும் எல்லோரும் மேய்ப்பர்களாகவோ போதகர்களாகவோ சுவிசேஷர்களாகவோ அழைக்கப்படுகிறதில்லை. ஆனால் எல்லோருக்கும் சில வரங்களையாவது அல்லது குறைந்தபட்சம் ஒரு வரத்தையாவது கொடுத்திருக்கிறார். அவர்கள் அவற்றை அவருடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் உடன் விசுவாசிகளின் பக்தி விருத்திக்காகவும் பயன்படுத்த வேண்டும். மேலும் கிறிஸ்தவ எழுத்தாளர்கள், ஓவியர்கள், இசையமைப்பாளர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், தோட்டக்கலை ஆர்வலர்கள் போன்றோர் தாங்கள் பெற்ற திறமைகளை எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று பவுலின் ஆலோசனைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும். நம்முடைய அழைப்பும் சிறப்பானது. மாம்சத்தின்படியான ஞானிகளாகவோ வல்லவர்களாகவோ பிரபுக்களாகவோ நாம் இருக்கவில்லை. மாறாக பைத்தியமானவர்களாக, பலவீனவர்களாக, இழிவானவர்களாக, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக, இல்லாதவர்களாகவே இருந்தோம். ஆயினும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இப்பொழுது கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். இதை மனதிற்கொண்டவர்களாக இப்பூமியில் அவருக்கென்று பயன்படுவோம்.